ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு நாட்டின் அரசர்கிட்ட பெரிய யானை ஒன்று இருந்தது. அது எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் சேவகர்கள் அந்த யானைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த யானை அது சாப்பிடாம அழுது கொண்டே இருந்துச்சு. இந்த யானைக்கு என்னதான் ஆச்சு? இன்னைக்கு குளிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சேவகர்கள் தங்கள்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் அரசன்ட்ட போய், அரசரே, யானை இன்னைக்கு குளிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்குது. அதுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொன்னாங்க. உடனே அரசர் அமைச்சர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு போய் பார்க்க சொன்னார். அமைச்சரும் யானை கிட்ட போய், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்டார். அதற்கு யானை எந்த பதிலும் சொல்லாம அழுதுகிட்டே இருந்தது. அப்போது அமைச்சர் சேவகர்கள்கிட்ட, இந்த யானையின் தினசரி வாழ்க்கை முறையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுள்ளதான்னு கேட்டார். அதுக்கு சேவகர்கள், அப்படியெல்லாம் இல்லை, ஆனா கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நாய்க்குட்டி ஒன்று இந்த யானை கிட்ட ரொம்ப நட்பா பழகுச்சு. அதை இந்த ஊரில் உள்ள ஒருவர் பார்த்து கொண்டு அந்த நாய்க்குட்டியை விலைக்கு கேட்டார். நாங்களும் அவர்கிட்ட அந்த நாய்க்குட்டியை விட்டுட்டோம்னு சொன்னாங்க. அமைச்சர் தான் கேட்டவை அனைத்தும் அரசர்கிட்ட போய் சொன்னார். அமைச்சர் அரசர்கிட்ட, அந்த நாய்க்குட்டி மீண்டும் திரும்பி வந்தால் இந்த யானை பழையபடி மாறிவிடும்னு சொன்னார். அப்போது அரசர் அந்த நாய்க்குட்டியை கொண்டு வர கட்டளையிட்டார். சேவகர்கள் ஊர் மக்கள்கிட்ட சென்று அரசர் கட்டளை பிறப்பித்துள்ளதை சொன்னாங்க. யார் அந்த நாய்க்குட்டியை கொண்டு சென்றார்களோ அவர்கள் இன்றைக்கு அந்த நாய்க்குட்டியை மீண்டும் அரசர்கிட்ட ஒப்படைக்க வேண்டும், இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த நபர், எதுக்கு வம்பு, அந்த நாய்க்குட்டியை மீண்டும் கொண்டு அரசவையில் ஒப்படைத்தார். அந்த நாய்க்குட்டியை பார்த்த யானை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்துச்சு. அந்த யானையும் நாய்க்குட்டியும் நண்பர்களாகவே இருந்தாங்க. ஓகே சுட்டஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.